ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களோட சண்டே வீலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் ஃபெரர் பார்க்கில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் ஏன் வந்து சண்டே சூஸ் பண்ணோன்னா, சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பயங்கர கூட்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தடுப்பெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து சண்டே போனோம். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் மார்னிங் வந்து வீட்டிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனோம். ஸோ மார்னிங் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியா தான் செஞ்சேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதில் வந்து நான் அணில் ராகி சேமியா தான் யூஸ் பண்ணேன். அது நல்லா வந்து மூழ்க விட்டுறலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே ஊறுச்சுன்னா உங்களுக்கு சேமியாவோடே கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா வந்து உதிரியாக கிடைக்காது. 5 நிமிஷம் கழித்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வந்து ஆவி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து செஞ்சிடலாம் சேமியாவை. ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ராகி சேமியா வந்து நல்லா ஆவி விட்டு வெந்துடும். இப்போ இதை வந்து நான் தாளிக்க போகிறேன். நீங்கள் வந்து தாளிக்கலைன்னா நீங்கள் வந்து தேங்காய் பூ, சீனி, கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றி கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற சேமியாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுலேயே நீங்கள் தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட தேங்காய் பூ இல்லாதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி தாளித்து சுகர் சேர்த்து மட்டும் சாப்பிட்டுட்டோம். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் இருக்கலாம், இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா வந்து வெல்லம், இது எல்லாத்தையும் கூட நீங்கள் பொடிச்சு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 9 ஆகும். நாங்கள் கிளம்பி போகிறதுக்கே 10:30 ஆகிடும். ஸோ அங்கே ரீச் ஆக 11 கிட்டத்தட்ட 11 வந்து ஆகிடும். ஸோ நம்ம வந்து கோயிலில் போய் பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 11:15 அந்த டைம்லேயே வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் வந்து கோயிலோட வெளிப்பக்கம். முதல்லே நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை அந்த புரட்டாசி மாதம் நிறைய கூட்டம் வரும். ஸோ அதுக்காக தான் அந்த தடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இதை வந்து கோயிலோட அவுட் சைடு. சிங்கப்பூரில் இருக்கிற கோயிலில் இந்த பெருமாள் கோயில் வந்து நல்ல பெரிய உங்களுக்கு பெருசாக இருக்கும். அதுவும் வந்து நல்ல ஸ்பேசியஸாக வெளியவே உங்களுக்கு நிறைய பெரிய கிரவுண்டு, அப்புறம் வந்து கல்யாண மண்டபம் இதெல்லாம் வந்து சேர்ந்து வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கை கால்களை கழுவிட்டு போகலாம். இங்கே வந்து எல்லா கோயில்லையும் இந்த வெளியே வந்து தண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது குழாய் இருக்கும். ஸோ நம்ம வந்து கை கால்களை கழுவிட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். கோயிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளோட எழுத்துக்கள், அப்புறம் வந்து சங்கு சக்கரம், இந்த மாதிரி நிறைய அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து நிறைய நல்ல பூஜையெல்லாம் நடக்கும். ஸோ நாங்கள் வந்து எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணோன்னா, இங்கே வந்து சனிக்கிழமை பயங்கரமான க்ரௌட் இருக்கும். சிங்கப்பூரில் இன்னும் வந்து கொரோனா கேசஸ்லாம் குறையலை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் காலையில் வந்ததுனால ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. ஸோ கோயிலில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அதனால் வந்து க்ரௌட் இல்லாமல் நாங்களும் கொஞ்சம் பயம் இல்லாமல் சாமி கும்பிட்டோம். ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் வந்து இருந்தாங்க. அங்கே முன்னாடி சாமிக்கு முன்னாடி வந்து ஒரு 10 பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. அவ்வளோதான் வந்து க்ரௌடு. ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டுலாம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து சென்டியம் ஸ்கொயர்னு ஒரு புதுசாக ஒரு மால் இருந்தது. சரி, மால்குள்ளே போய் பார்க்கலாம், ஏதாவது வந்து தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகிறதுக்கு தான் போனோம். ஸோ உள்ளே போன அப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு நோஸ்கட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸை நாங்கள் விட்டுட்டு திரும்ப அந்த மாலையே சுற்றிட்டு உள்ளே போனோம். ஏன்னா இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரில. ஸோ பாருங்கள், இந்த மாலையே நாங்கள் சுற்றி எல்லாம் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு போனோம்.
அப்புறம் அங்க போய் பார்த்தா, நீங்க வந்து மறுபடியும் டாக்ஸி ஸ்டாண்டு தான் வந்து என்ட்ரன்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ திரும்பியும் வந்து நாங்க சுத்திட்டு வந்து அந்த டாக்ஸி ஸ்டாண்ட்ல தான் என்ட்ரன்ஸு. ஸோ திரும்பியும் அதே இடத்துக்கு வந்து உள்ள போனோம். உள்ள போய் பார்த்தா மால் வந்து இன்னும் ஓப்பனே பண்ணல. உள்ள வந்து எந்த கடையுமே இல்ல. செக்யூரிட்டி மட்டும் தான் முன்னாடி உட்காந்து அவர் தான் சொன்னாரு, மால் வந்து இன்னும் ஓப்பனே ஆகல. ஆனா கட்டி முடிச்சிருக்கோம். இன்னும் எந்த கடையுமே இல்லன்னு சொல்ட்டாங்க. ஸோ இந்த மால்க்குள்ள என்டர் ஆகுறதுக்கு நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ரவுண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இதுதான் வந்து நார்மலா இந்த தீபாவளிக்கு வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது வந்து இந்த இடத்துல தான் போட்டிருப்பாங்க. ஸோ நெறைய வந்து ஒரு கூடாரம்லாம் போட்டு, நெறைய நம்ம இந்தியன் ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராக்கர்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு இந்த இடத்துல தான் வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க. ஸோ நாங்க வந்து இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டால்ல வந்து ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு நிறைய ரேஞ்சில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த வீலாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நாங்கள் அடுத்து என்னென்ன செஞ்சோங்கிறத அடுத்த வீலாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.